ஏன்னா மாம்ச சிந்த மரணமா, அந்த ஆவியில் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னா ரெண்டு இருக்கணும் அங்கே நிச்சயமாக. ஒன்று ஜீவன், இன்னொன்று சமாதானம். அது ரெண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆவியின்படி அங்கே போயிருக்கீங்க. அப்படி இல்லைனாலே அங்கே எங்கேயோ பிரச்சனை வரும். ஆண்டவர் எப்பயுமே ஜீவனுங்கிறது இந்த ஜீவனை பற்றி பேசவே மாட்டார். அது சாத்தான். இந்த ஜீவனை பயம்படுத்துறது, செத்து போயிடுவேன், ஐயோ முடிஞ்சு போச்சு, இந்த நிலையற்ற ஜீவனை பற்றி பேசவே ஆண்டவர் மாட்டார். எப்பயுமே அவர் நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவன் சொன்னது பரலோக ராஜ்யத்தை பற்றி. அவர் இந்த ஜீவனுக்குரியதை பற்றி அதிகமாக பேசவே இல்லை. அப்படின்னா பேதுருவோட மனைவி யாரு, பேதுருவோட பிள்ளைங்க யாரு, பவுலோட அப்பா பேர் என்ன, பவுலோட அம்மா பேர் என்ன, இந்த கதையெல்லாம் நிறைய புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கணும். ஆனால் அதெல்லாம் அவர் எழுத விரும்பலை. புதிய ஏற்பாடு முழுசும் ரத்தின சுருக்கமாக பரலோகத்தை குறித்து நமக்கு புளிந்து கொடுக்கப்பட்டது. ரொம்ப ஆச்சரியமானது. அப்போ நீங்கள் கவனிக்கணும், ஒரு விஷயம் மாம்சத்துக்கு ஏற்றபடி வரும்போது வேகமாக நம்ம போயிடக்கூடாது. ஆபிரகாம் ஆகாரை போய் அடைந்தது போல அந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்குறவர் அந்த இடத்துல கேட்காதனால 13 வருஷம் ஆண்டவர் அவர்கிட்ட பேசவே இல்லை. 89வது வயதோ 87வது வயதுலையோ அது நடக்குது. அப்புறம் 99ல் தான் கர்த்தர் வர்றாரு. ஏன்னா இவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இவருக்கு. அப்போ அதை பார்க்கும்போது அது ஆண்டவர் பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு துக்கமாக இருக்குது. ஆண்டவருக்கு துக்கமாக இருக்குங்கிறத யாரால் விளங்கி கொள்ள முடியல. ஆமாம், விளங்கி கொள்ள முடியல. பிற்பாடு விளங்கி கொள்கிறாரு. ஆனால் இன்று வர அந்த பிரச்சனை தீர்க்கப்படலை. இன்று வர அவைகள் உலகத்தில் நிலை கொண்டுதான் இருக்கிறது. அப்போ என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, டக்குன்னு போய் விழுந்துடக்கூடாது. நிறைய பணம் கிடைக்குதுன்னு டக்குன்னு போய் விழுந்துடக்கூடாது. அப்புறம் குத்தும் அது முள் போல. அப்புறம் நம்ம வீட்டில் ஜீவன் செயல்படாது. ஜீவன் என்பார் தேவன் தான். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். விசுவாசிகள் நினைக்கிறீங்க அதுதான் ஆசீர்வாதம்னு. இந்த புதிய ஏற்பாட்டில் அது ஆசீர்வாதமே கிடையாது. பவுல் சொல்றாரு, அவருடைய மரணத்துக்குள்ளாவதே நான் ஆசீர்வாதமாய் பார்க்கிறேன். எனக்காக மரித்தவரோடு நானும் போய் மரிக்கிறேன். அதை நான் எப்படியாவது நிறைவேற்றிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படிங்கிறாரு. அதுக்காக லாபமான அனைத்தையும் நான் விட்டேன். 8வது நாளில் விருத்த சேதனை பண்ணப்பட்டேன். பென்யமீன் கோத்திரத்தான் நான் இருந்தேன். எனக்குன்னு ஒரு பெரிய சொத்து இருந்துச்சு. கமாலியல்கிட்ட படித்தேன். எனக்குன்னு ஒரு மேன்மை இருந்துச்சு. நான் அதெல்லாம் விட்டுட்டேன். அது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. நான் எப்படியாவது அந்த அந்த நித்திய ஜீவனை நான் அடையணும், எப்படியாவது நான் அந்த உயிர்த்தெழுதலை அடையணும். அவர் உயிரோடு இருக்கும்போது தானே இதை பேசினாரு. சொல்லுங்க, அவர் உயிரோடு இருக்கும்போது தானே சொல்றாரு, நான் எப்படியாவது அந்த உயிர்த்தெழுதலில் தகுதி உள்ளவன் ஆகணும். அப்போ இந்த ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை பற்றி யோசிக்கிறார்கள். ஆவிக்குரியவைகளை பற்றி யோசிக்கிறார்கள். நிறைய பணம் வந்துருச்சுன்னா, நிறைய புகழ் வந்துருச்சுன்னா சமாதானம் வராது. ஆனால் அதுக்கு சமாதானம் வேணும்னா அதுக்கு ஆவியானவர் வேணும். நான் ஆவியானவர் பணம் தரமாட்டாருலாம் சொல்லலை. ஆண்டவர் பணம் தரமாட்டாருன்னு சொல்லலை. அது தேவனிடத்திலிருந்து வருகிறதா உலகத்திலிருந்து வருகிறதா என்பதை கண்ணோக்கமாக இருக்க வேண்டும். தேவனுடைய நியமங்களின்படி வருதா, வரும் தலைமுறைக்கு நான் எச்சரிப்பாக பேசுகிறேன். இன்னைக்கெல்லாம் எந்த கல்யாணத்திலையும் போய் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் இருக்குது சபையில். எதுவும் நம்மளை சந்தோஷப்படுத்தலை. இன்றைக்கு ஆவிக்குரியவர்களை தேடி எங்கே போய் பார்க்கறதுன்னு தெரியல. எதை தான் செய்கிறதுனே தெரியல. ஆண்டவர் சொன்ன ஒரு கடைசி காலத்தில் நிற்கிறோம். எல்லாருக்கும் சினிமா வேணும், எல்லாத்துக்கும் உலகம் வேணும், எல்லாத்துலேயும் ஆண்டவர் அதில் எவ்வளோ சந்தோஷப்படும். என் வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்த முடியுமான்னு ஒரு சின்ன யோசனை கூட கிடையாது. எவ்வளோ பணம் வரும், எவ்வளோ சாப்பாடு போடலாம், எப்படி ட்ரெஸ் வாங்கலாம், எத்தனை பேரை சந்தோஷப்படுத்தலாம். அங்கே ஆண்டவர் ஒரு துரும்பு மாதிரி. அப்படி நம்முடைய சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்க முடியும்? ஆண்டவரை அங்கே எங்கேயாவது யாராவது உங்கள் பேப்பரில் உங்கள் கணக்கு வழக்கில் ஆண்டவரை யோசிச்சிருக்கீங்களா? அதனால் ஆண்டவரை எப்படி பிரியப்படுத்தலாம் என்று யோசிச்சிருக்கீங்களா? ஏதோ ஒரு கல்யாணம் ஒரே தடவை தான் பண்ண போகிறேன் இப்படியே பேசுகிறோமே. நாம் எப்படி ஆவிக்குரியவர்களாக இருப்போம்? எப்படி தேவன் நம்முடைய குடும்பங்களில் நம்மை கொண்டு தேவன் ரட்சிப்பை கடத்த முடியும்? நம்மை கொண்டு தேவன் எப்படி கிரியை செய்ய முடியும்? ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் எத்தனை பணக்காரர்களை உருவாக்கி விடலாம், படித்தவர்களை உருவாக்கி விடலாம். ஆனால் ஒருவனை ரட்சிப்புக்குள் ரட்சிக்கப்படுவனாய் மாற்ற வேண்டுமானால் தேவன் அவனுக்குள் செயல்பட்டால் தான் முடியும்.
ஏனென்றால் எல்லாரும் சொல்லுங்க, விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவர் தேவனே. நீங்க உண்டாக்குவீங்களா? அதனாலதான் நம்ம பிள்ளைங்க கிறிஸ்தவ பிள்ளைகளா இருந்தாலும் அவங்களுக்காக முட்டி போட்டு ஜெபம் பண்ற, முழங்கால் போட்டு, என் பிள்ளைக்கு அந்த விருப்பத்தை உண்டாக்குங்க, ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், அபிஷேகம் பெறணும், ஆண்டூருக்காக வாழணும், விசுவாசிக்கணும், அந்த விருப்பத்தை என் பிள்ளைக்கு கொடுங்க. ஏன்னா அது தேவன் தான் செயல்படுகிறார். நம்ம சொல்றோம் பரிசுத்தாய் பெறணும், ஆண்டவருக்காக வாழணும், உலகத்தை வெறுக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும் சொல்லி கொடுக்குறோம். ஆனா சொல்லி கொடுத்துட்டு நிப்பாட்டிக்கிறோமா? முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், ஆண்டவரே பிள்ளைய அப்படி மாற்றுக்கணும். அப்போ நம்ம சொல்லி கொடுத்ததும் நம்முடைய ஜெபமும் சேரும்போது நம்ம பிள்ளைகளை ஒரு நாள் கர்த்தர் ஆவிக்கேற்றபடி மாற்றார். ரெண்டும் சேரணும், பொறுப்பற்றவர்களாக போயிடக்கூடாது. என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் சிறைச்சாலைகளை உடைக்க முடியும். நாம் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அவைகளை நாம் செய்ய முடியும். நாம் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் பிசாசுகளை துரத்த முடியும். நாம் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் உலகத்தின் மக்களுக்கு இயேசு யார் என்பதை நம்முடைய வல்லமையான சாட்சியின் மூலமாய் காட்ட முடியும். நாம் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாய் மாறும். நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், உலக மனிதர்களிலிருந்து நீங்கள் எவ்வளவு இயேசுவை மகிமைப்படுத்த வேறுபட்ட வாழ்க்கை வாழ்கிறீர்கள்? உண்மையாக சொல்லுங்கள். ஏதோ என்னை ஒரு எதிரி போல பார்க்கிறீர்கள். நான் இயேசுவின் வசனத்தை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னொன்றையும் கேட்கிறேன், நீங்கள் மாம்சத்தின்படி நீங்கள் ஏற்படுத்தினவைகள் உங்களுக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுத்ததா என்று என்னிடத்தில் சொல்லுங்கள். சொல்லுங்கள் பிரியமானவர்களே, எனக்கு அது ஜீவனை கொடுத்துருக்கு, அது என்னை ரட்சிப்புக்கு ஏற்றபடி கொண்டு வந்திருக்கு. மொத்தமே வானத்துக்கு கீழே எதுவுமே அவருடையது இல்லைன்னு சொல்லிட்டார். அப்படித்தானே சொன்னார். கண்களின் இச்சை, இந்த உடம்பினுடைய விருப்பம், இந்த மனுஷனுடைய பெருமை, இது மூணுமே அவரோடது இல்லையா? அப்ப எது அவரோடது? பிதாவின் சித்தம் மட்டும்தான். அப்ப அதுதான் ஆவிக்குரியவன் செய்ய முடியும். சில நேரங்களில் சில விஷயங்களை பணம் இருந்தாலும் செய்ய பதறுதுங்க. அவர் சித்தமா சித்தம் இல்லையா, அவருக்கு சொல்லிட்டாரா சொல்லலையா, பதில் வந்துச்சா வரலையா, அந்த ஒரு பதட்ட நிலையில இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அவர் சொல்றாரு, அந்நாளில் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே உங்க நாமத்துல தீர்க்க தரிசனம், சர்ச்சில் வந்து தூங்கினோம் அல்லவா, சரி பாட்டு பாடினோம் அல்லவா, சரி கை தட்டினோம் அல்லவா, சரி கூட்டத்துக்கு வந்தோம் அல்லவா, சரி இது யார் தான் சொன்னா? நானா சொன்னேன்? இது யார் சொன்ன வார்த்தை? ஆண்டவராகி இயேசு சொன்ன வார்த்தை. பாருங்கள், அந்த நியாய தீர்ப்புல அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனே கிடையாது, அதிகமா பேசவே இல்லை. நான் உன்னை அறியேன், முடிஞ்சு போச்சு. அப்படியே தூதர்கள் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. எக்ஸ்பிளனேஷன் அங்க இல்லை. அப்ப இப்பவே நமக்கு ஆண்டவர் வார்த்தைகளை கொடுக்கிறார். இப்பவே நம்மளை சரி பண்றதுக்கு தான், மரணம் வரைக்கும் தான் சரி பண்ண முடியும், அதுக்கப்புறம் சரி பண்ண முடியாது. அதுதான் புதிய ஏற்பாட்டில் இப்ப கிடைச்ச பெரிய கிருபை. ஆனா இப்பதான் எப்பன்னு தெரியலையே, 23லயும் சாகுறாங்க, கூட இருந்தவங்களும் சாகுறாங்க, நம்மளோட பாடினவங்களும் சாகுறாங்க, நம்மளோட நல்லா சந்தோஷமா இருந்தவங்களும் சாகுறாங்க. நம்ம எப்படி நமக்கு வியாதிகளும் பிரச்சனைகளும் வரும்னு தெரியலையே. ஆனா நித்திய ராஜ்யத்துக்கு போயிட்டா அது சந்தோஷம் இல்ல. அதான நம்முடைய நோக்கம், அதுதான் நம்முடைய எண்டு, அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அப்ப இங்க தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது 15ஆம் வசனத்துல பாருங்க, மாம்சத்தின்படி செய்யும் போது என்ன நடக்குது? 15 வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். நல்ல கவனிங்க, மாம்சத்தின்படி நடக்கும்போது திரும்ப என்ன வருதுன்னா, பயமும் வருது, அடிமைத்தனமும் வருது. இங்க ரெண்டுமே வருது. ஐயோ பயம், அடுத்து என்ன நடக்கும்? பயம். அப்ப ஆவிக்குரியவங்கன்னு சொல்றவங்க எப்படி பயப்பட முடியும்? இங்க ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்காரு, நம்ம என்ன ஆவியை பெறலையா? அடிமைத்தனத்தின் ஆவியை பெறலையா, பயப்படுகிற ஆவியை பெறலையா. அப்ப பிசாசினுடைய மனிதர்களுக்கு எப்பயுமே என்ன இருந்துகிட்டே இருக்கும்? பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ பயப்படுகிற ஆவியை பெறவில்லை, அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் உரிமையா அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கோங்க. புத்திர சுவிகாரம்னா அப்பாவுடைய சுதந்திரத்துக்கு பங்காளிகளா கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறாரு. அதுதான் புத்திர சுவிகாரம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை ஆவியானவர் உன் பக்கத்துல இருந்து சொல்றாரா, பயப்படாத, இந்த சூழ்நிலை ஒண்ணும் செய்யாது, நான் இருக்கிறேன், நீ என் பிள்ளை,
நம்ம தான் அடிக்கடி சொல்றோம், அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சத்தம் கேட்குதா, நான் உனக்கு அப்பாவா இருக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், ஏன் எதிர்காலத்தை குறித்து பயப்படுற, ஏன் இந்த பிரச்சனையை குறித்து பயப்படுற, கேட்குதா? சாட்சி கொடுக்கிறாரா? இயேசுவை குறித்து வெளியரங்கமான சாட்சி அவர் ஞானஸ்தானம் எடுத்த போது கொடுக்கப்பட்டது. உங்களை குறித்து ஆண்டவர் சொல்றாரா? பிரச்சனை கிறிஸ்தவங்களுக்கு இருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா தேவன் சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். தேவன் சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். நான் இருக்கிறேன், நீ ஏன் கலங்குற? ஆவியானவர் எப்பொழுதும் சாட்சி. ஏன்னா நீ ஆவியின்படி தானே போறீங்க. ஆவியின்படி போறவனுக்கு கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். அதனாலதான் நிறைய பேர் மாம்சத்தின்படி லகுவான முடிவெடுத்து ரட்சிப்பையும், தன் சொந்தத்தினுடைய ரட்சிப்பையும், ஜீவனையும், சமாதானத்தையும், நன்மைகளையும் இழந்து போகிறாங்க. நம்மளை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, நம்மளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, மாமியா நம்மளை திட்டிடக்கூடாது, நமக்கு எந்த கட்டுப்பாடு இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். முதல்ல தேவனுடைய பிள்ளை தன்னை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க விரும்புறான், தேவன் வச்சிருக்கிற கட்டுப்பாட்டுக்குள்ள. ஏன்னா கண்டிப்பா ஆவிக்குரியவனுக்கு பாடுகள் வரும்.